சின்ன வயசுலே குழந்தைங்களுக்கு போஷாக்கான சாப்பாடை கொடுத்து பழக்கிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருப்பாங்க. அந்த வகையில் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்ப்ரவுட்டட் ராகி சாக்லேட் மால்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 8 மணி நேரம் நல்லா ஊறின கேழ்வரக துணியில் சுற்றி நல்லா முளை ஊற விட்டுருங்க. 4 நாளில் இந்தளவு முளை ஊறி வர ஆரம்பிச்சிரும். முளை ஊறின கேழ்வரக 4 நாள் நிழலிலே காய வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இன்னும் சத்து அதிகரிக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே மிதமான சூட்டில் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அதிக புரதச்சத்து நிறைந்துள்ள மக்கானவே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வாசனைக்கும் ஜீரணத்துக்கும் சுக்கு ஏலக்காவை நல்லா வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா இனிப்புக்கு பனங்கல்கண்டு, காய்ந்த பேரிச்சங்காய், கொக்கோ பவுடர் இதெல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா ஹெல்தியான ராகி சாக்லேட் மால்ட் தயாராயிருச்சு. இதை டெய்லி நீங்க பால்ல கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்ல ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இதை நெய்ல பிடிச்சி லட்டாவும் செஞ்சு கொடுக்கலாம். தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியா குழந்தைங்களுக்கு நம்ம பழக்கிறதே இந்த கேழ்வரகு பால் தான். அந்த அளவுக்கு இதுல அதிகப்படியான சத்துக்கள் இருக்கு. டெய்லி நம்ம குழந்தைங்களுக்கு கேழ்வரகு சேர்க்கும் போது ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து, நார் சத்து எல்லாமே கிடைச்சிரும். என்னால இவ்ளோ ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தட்ல முளைக்கட்டின ராகி சாக்லேட் மால் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பேஜ் டேக் பண்ணிருக்கேன். கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீடைலும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். இப்ப பண்றவங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. DM பண்ணி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.